அருமை தோழர்களே, B.R. கவாய் யார் தெரியுமா? R.S. கவாயுடைய மகன். R.S. கவாய் யார் தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கரின் முன்னணி தளபதிகளுள் ஒருவர். அம்பேத்கர் அவர்களோடு இருந்து களத்திலே அவரோடு பணியாற்றியவர், களமாடியவர். புரட்சியாளர் அம்பேத்கரின் மறைவுக்கு பிறகு குடியரசுக் கட்சி உருவானது. சில மாதங்களில் அல்லது சில ஆண்டுகளில் அந்த குடியரசுக் கட்சி இரண்டாக உடைகிறது. அப்படி இரண்டாக தேசிய அளவிலே உடைந்த குடியரசுக் கட்சியில் ஒரு அணியின் தலைவர் கோபர்கடே, இன்னொரு அணியின் தலைவர் R.S. கவாய். தமிழ்நாட்டிலே கூட நீங்கள் அப்போது 80களின் தொடக்கத்திலே பார்த்திருக்கலாம். குடியரசுக் கட்சி கவாய் பிரிவு, குடியரசுக் கட்சி கோபர்கடே பிரிவு என்று தமிழ்நாட்டிலும் குடியரசுக் கட்சி இரண்டாக இருந்தது. கவாய் பிரிவை சார்ந்தவர்கள் சில அமைப்புகளாக இருந்தார்கள், கோபர்கடே பிரிவை சார்ந்தவர்களும் தனித்து இயங்கினார்கள். அப்படி குடியரசுக் கட்சியின் ஒரு தலைவராக இருந்த R.S. கவாயின் அருமை புதல்வர் தான் B.R. கவாய். R.S. கவாய் யார் என்றால் அம்பேத்கர் காலத்திலேயே பௌத்தத்தை தழுவிய ஒரு பௌத்தர். அவர் ஒரு புத்திஸ்ட். அப்படி என்றால் B.R. கவாய் ஒரு புத்திஸ்ட். மகாராஷ்டிராவிலே பல லட்சக்கணக்கான பேர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு பௌத்தத்தை தழுவிய போது R.S. கவாயின் குடும்பமும் பௌத்தத்தை தழுவியது. எனவே B.R. கவாய் பௌத்த குடும்பத்தில் பிறந்தவர். தந்தையும் பௌத்தர், தாயும் பௌத்தர். அவருடைய அம்மா இன்றும் இருக்கிறார். தன்னுடைய மகனோடு தான் இருக்கிறார் என்று எண்ணி நான் கேட்டேன் அவரை அண்மையிலே சந்தித்த போது. அவர் சொன்னார், நான் தனியே இருக்கிறேன், எனக்கென்று எந்த வீடும் இல்லை, நான் மக்களோடு இருக்கிறேன், பௌத்த கருத்துக்களை பரப்புகிற பணியில் ஈடுபட்டு இருக்கிறேன், ஒரு துறவியை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்தியாவின் தலைமை நீதிபதியின் தாயார். எவ்வளவு பெரிய தொண்டுள்ளம், எவ்வளவு பெரிய தியாக உள்ளம். தன்னுடைய மகன் இந்தியாவின் தலைமை நீதிபதி என்கிற கர்வம் அவரிடத்திலே இல்லை. அவர் விரும்பினால் மிகப்பெரிய அளவில் கப்பல் போல, கடல் போல அரண்மனை கட்டித்தர முடியும் தன்னுடைய தாய்க்கு. அந்த தாய் அதை விரும்பவில்லை. இந்திய தலைமை நீதிபதியாக இருக்கிற B.R. கவாய் அவர்களும் தன்னுடைய தாயை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர் என்ன விரும்புகிறாரோ அப்படி வாழட்டும் என்று அனுமதித்து விட்டார். அப்படிப்பட்ட பாரம்பரியம் உள்ள, பௌத்த பாரம்பரியம் உள்ள குடும்பத்தை சார்ந்தவர் தான் B.R. கவாய். அவர் முன்னிலையில் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கு ஒரு விஷ்ணு கோவிலை புனரமைப்பு செய்ய வேண்டும், புதிதாக கட்டி சிலையை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை. அது ஆர்கியாலஜி என்கிற தொல்லியல் பிரிவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவர்களை அணுகுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். மறுபடியும் மறுபடியும் அந்த வழக்கறிஞர் ஏதோ பேச, அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் தான் கடவுள் பக்தராயிற்றே, மகாவிஷ்ணுவிடமே போய் பிரே பண்ணுங்கள், உங்களுக்கு அது கிடைத்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது? அதற்காக 2 வார காலம் வட இந்திய மாநிலங்களில் உள்ள தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைத்தளங்கள் என்கிற யூடியூப் சேனல்களிலும் அவரை மிக கடுமையாக விமர்சித்து, அவரை இழிவுபடுத்தி வெளிப்படையாக பேசியதன் விளைவாக இந்த நபர் உள்ளே புகுந்து செருப்பை எடுத்து வீசியிருக்கிறார். இதுதான் நடந்தது. உடனடியாக பிரதமர் கண்டித்திருக்க வேண்டாமா? உள்துறை அமைச்சர் கண்டித்திருக்க வேண்டாமா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரணாக இருக்கிற குடியரசுத் தலைவர் ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை இப்படி அவமதித்த செயல் கண்டனத்திற்குரியது என்று கண்டித்திருக்க வேண்டாமா? செருப்பை வீசியவன் சொல்லுகிறான், கடவுள் சொல்லித்தான் நான் செருப்பை வீசினேன், யாரிடமும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லுகிறான். அவனும் பிராக்டிஸ் செய்யாத ஒரு தில்லவாரி வழக்கறிஞர், ஊர் சுத்துறவன். தில்லவாரின்னா ஊர் சுத்துறவன்.
படிச்சுட்டு சும்மா பிராக்டிஸ் பண்ணாம அட்வொகேட் சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீதிமன்றத்திற்கு போக மாட்டார்கள். அந்த வரிசையில் உள்ள ஒரு நபர் இப்போ நம்ம காருக்கு முன்னால் வந்து டூ வீலர் நிறுத்தினவனும் அதே கேட்டகரி தான். சுப்ரீம் கோர்ட்ல இந்திய தலைமை நீதிபதி மேல செருப்பு வீசினவனும் அதே கேட்டகரி தான். நம்மளை எதிர்த்து பார் கவுன்சிலில் போராடுறவங்க அந்த கேட்டகரிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நோட்டோரியஸ். தோழர்களே, கருத்தியல் ரீதியாக யாரும் நமக்கு நேர் எதிராக வரட்டும், எதிர்கொள்வோம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், அதனால் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். கருத்தியல் ரீதியான இந்த களத்தில் துணிந்து நிற்போம். ஆனால் எனக்கும் சாதி முத்திரை குத்த முயற்சிப்பது, என்னை ஒரு சாதிக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துவது, இந்த இழிவான செயல்களில் சிலர் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களைப் போல நாம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சமூக ஊடக தளங்களில் கண்டதை பேசக்கூடாது, கண்டதை பதிவு செய்யக்கூடாது. நம்மிடம் ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும், கொள்கை சார்ந்த போராட்டமாக அது இருக்க வேண்டும். நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அது இருக்க வேண்டும். மாமேதை மார்க்சின் சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் என்கிற அந்த வெளிப்பாடு தென்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அப்படி உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்படிப்பட்ட அவதூறுகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வழி. உணர்ச்சி வயப்படுவதால் எதையும் சாதித்து விட முடியாது. அவங்க நோக்கமே அதுதான். ப்ரொவோக் பண்றாங்க. ப்ரொவோக்னா உன்னை ஆத்திரம் ஊட்டுறது, கோபப்பட வைக்கிறது, எரிச்சல் மூட்டுறது, சிந்திக்க விடாமல் தடுப்பது. எதையாவது செய்யட்டும் என்று தூண்டுவது. அதன் மூலம் நம்மை வலையில் சிக்க வைப்பது. தேர்தல் முடிகிற வரையில் முன்னணி பொறுப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மிக கவனமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும். எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு சொல் நீங்க சொன்னா அதை ஒன்றை வைத்து ஊதி பெருக்குவார்கள். என் வண்டியை மறிச்சாங்கிறதுக்காக அடிக்கல, போப்பா போப்பான்னு சொல்லும் போதெல்லாம் அவன் போகாம முறைச்சான், அதனால அடிச்சாங்கன்னு சொன்னேன். உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. முறைச்சா அடிப்பீங்களா? முறைச்சா அடிப்பீங்களா? என் வண்டிக்கு முன்னால் நின்னா எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொன்னாங்க, சரிங்க அப்படின்ட்டு அவன் போயிருக்கணும். வண்டியில் ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருந்துச்சா, ஏதாவது அந்த வண்டி கீழே விழுந்துச்சா, அல்லது அவன் ஏதாவது கீழே விழுந்தானா, அதில் ஏதாவது உடல்ல ஏதாவது சின்ன சிராய்ப்பு இருந்ததா? ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவன் வந்து முறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் வந்து போப்பான்றாங்க. சரின்னு அவன் வண்டி எடுத்துட்டு அவன் பாட்டு ஒரு ஓரமா போய் நின்று இருந்தா இந்த பிரச்சனை இல்லைல்ல. அந்த இடத்த நிக்கிறவங்ககிட்ட அவன் திரும்ப திரும்ப ஏதோ யாரா இருந்தான்னா, எவனா இருந்தான்னா, இதுதான் பிரச்சனை. இந்த அணுகுமுறை தான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கு பிறகு போயிட்டு 20 நிமிஷம் அந்த பார் கவுன்சிலில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறான். போலீஸ் அப்புறம் வந்து தான் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷன்ல நல்லா தான் பேசிட்டு இருக்கிறான், உட்கார்ந்து எழுதுறான் பெட்டிஷன்லாம். திடீர்னு போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது முயற்சி பண்றாங்க. பொத்துன்னு மயக்கம் போட்டு விடுறான். கை கால் எதுவுமே அசையல. உடனே அதை எடுத்து போடுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் 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 கத்துறாங்க. ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க. அந்த நர்ஸ் வந்து இங்கெல்லாம் போட்டு இங்கெல்லாம் எடுக்காதீங்க, இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. கொண்டு போய் 10 நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். 10 நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிற அளவுக்கு என்னப்பா நடந்தது? இதெல்லாம் பிஜேபி சொல்லி கொடுக்கிறது. நீ இப்படி எஃப்ஐஆர் போடு, நீ புகார் இப்படி கொடு, நீ ஹாஸ்பிட்டல்லே படுத்துக்கட, எங்களுக்கு வேண்டிய ஆளு கோர்ட்லயும் இருக்கிறாங்க, நீதிபதிகளையும் எப்படி ஆளுங்க இருக்கிறாங்க, செட் பண்ணிடுறது. அத்தனையும் அரசியல்.
தேர்தலுக்கான அரசியல். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டிக்க திராணி இல்லாதவர்கள், அறம் இல்லாதவர்கள், நீதி நேர்மை இல்லாதவர்கள் பதறுகிறார்கள். எப்படி அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம். சீர்காழி பக்கம் கொள்ளிடம் அருகிலே ஒரு பையன் டூ வீலர்ல உட்கார்ந்துருக்கிறான். 10 பேர் வந்து அவனை நீ யாரான்னு கேட்கறான். வண்டியில வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இருக்குது, பெயிண்ட்ல அடிச்சிருக்கிறான், ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே அவனை பாஞ்சு அடிக்கிறாங்க. ஒரு காரணமும் இல்லை. அவனை ஏன் இப்படி அடிச்சாங்க யாராவது கேட்டாங்களா? திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு ஊர், ஒரு பையன் ஆர்டிசன், கைகால் மூளை செயல்படாத பையன், பக்கத்தில் ஒரு கொள்ளையில் போய் உட்கார்ந்து வெளியே இருந்திருக்கிறான். அந்த கொள்ளைக்காரன் வந்து அவனை பார்த்துட்டு அவன் என்ன காலனி பகுதியை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கிட்டு உன் கையாலே அதை அள்ளுறான் இருக்கான். சின்ன பையன் வெளியே போனதை அவன் கையாலே அள்ளி இருக்கிறான். அவன் தான் கை கால் வராதில்ல, அதெல்லாம் உடம்பு பூரா சட்டை பூரா இழுப்பி இருக்கிறான். அதுக்கு பிறகு அவனை அடிச்சிருக்கிறாங்க. இந்த கொடுமையை கண்டிக்கிற திராணி இங்கு யாருக்காவது உண்டா? ஆணவ கொலைகள் எவ்வளவு கொடூரமாக நடக்கின்றன. விரட்டி விரட்டி வெட்டுகிறார்கள், பட்டப்பகலில் படுகொலை செய்கிறார்கள். இந்த அநியாயத்தை, அநீதியை கண்டிக்கிற துணிச்சல் யாருக்காவது இருக்கிறதா? மோதாத வண்டியை மோதியதாக சொல்லி பரப்புகிறார்கள்.